பூமன்ற ஈவென்ட் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைடு இனிஷியலி எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம விஆர் வரைக்கும் ஜாக் ரன்னிங் பண்ண போறோம். ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல ப்ரெஷரோ நம்ம இதயத்தை விடாம நம்ம அதை ஸ்போர்ட்ஸ்ல மாற்றி தொடரும். உடல் வாழ்த்து சொல்றேன். ரப்பர் பந்து பயங்கரமா ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. ஜனங்க கொடுத்த அன்பு வந்து பெரிய எனர்ஜி கொடுத்துருக்கு. அந்த எனர்ஜில தான் அப்புறம் ஓட வந்திருக்கேன். ஒர்க் பண்ணுவோம். இருதய தினத்தை முன்னிட்டு சிம்ஸ் மருத்துவமனையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சிம்ஸ் மருத்துவமனை விஆர் மகள் வரை நம்ம நடக்க இருக்கிறோம். வாக் ஃபார் ஹார்ட், அதாவது இருதயத்தை வந்து நம்ம நெஞ்சுவலி வந்ததுக்கு அப்புறம் வந்து காப்பாத்துறது இல்லை. அதனால ஒவ்வொரு ஏஜுக்கும் 25 வயசு 30 வயசுல ஆரம்பிச்சு நம்ம ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் பண்ணணும். அது மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். வீட்டில் இருக்க எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ரெகுலரா வாக்கிங் பண்ண வேண்டியது அவசியம். அது வந்து இது வந்து ஒரு நாள் மட்டும் பண்ணக்கூடாது. ரெகுலரா எவ்ரிடே பண்ணாதான் நம்ம உடம்ப காப்பாற்ற முடியும். ஒரு பம்ப் வந்து நம்ம பிறந்த இருந்து பம்ப் பண்ணிட்டே இருக்காது. இதை யாரும் நம்ம பாக்குறது இல்லை. நம்ம பாட்டு நம்ம வேற இருந்து பண்ணிட்டே இருக்கோம் எப்ப பார்த்தாலும். அதனால அந்த பம்புக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். அந்த பம்புக்கு வந்து இந்த மாதிரி பிபிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பிபியை கண்ட்ரோல் பண்றது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றது, சுகர் கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு நம்ம எக்ஸசைஸ் இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்ம ஹார்ட்டை காப்பாற்ற முடியும், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இந்த வேர்ல்டு ஹார்ட் டேல வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாசமும் இதுக்கான ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இருதய சம்பந்தமா பிபிக்கு பண்றோம், கொலஸ்ட்ராலுக்கு பண்றோம். லாஸ்ட் போன வாரம் கூட அயோட்டி கண்டிஷனுக்காக பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் டிசீஸ் இந்த மாதிரி பண்றோம். இதை விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியதான் நம்பிக்கை. அதாவது டயட் நம்மளுடைய எக்ஸசைஸ் பண்றதுல ரொம்ப டயட் ஹேபிட் மாறிடுச்சு. நிறைய பேர் நம்மளுடைய கரெக்டான டைம் 7 மணி காலையில் 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். எல்லாரும் 10 11 மணிக்கு சாப்பிடுறோம். அப்புறம் வந்து 12 மணிக்கு மிட் நைட்ல சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலா நம்ம சர்க்காரின் ரிதம் படி இப்ப சூரியன் வருது 7 மணி 6 மணிக்கு கிளம்புதுன்னா நம்ம உடம்பெல்லாம் சர்க்காரின் ரிதம் பேஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது சூரிய ஒளிச்சத்தை பார்த்தோம்னா அதான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து ஒரு சுரப்பி எல்லாம் சிறக்க ஆரம்பிக்கும். ஒரு கேஸ்ட்ரிக் ஹார்மோன் வர்றது, நம்ம அடுத்த ஆக்டிவிட்டி ஹார்மோன்லாம் வர்றது, ஒவ்வொன்றும் அதை பொறுத்து தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சாப்பிடணும். அந்த டயத்துல 7:30 மணிக்கு மேல சாப்பிடுறது நைட் டியூட்டி பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அந்த 9 மணிக்குள்ள சாப்பிட்டு படுக்கணும். அந்த ஹேபிட் இருக்கணும். நம்ம வந்து டோட்டலா நம்ம ஒர்க்கிங் ஹேபிட்டே மாறி போய் அந்த இதை மறந்துட்டு வேற டயத்துல சாப்பிடுறோம், வேற டயத்துல படுக்கிறோம். அந்த மாதிரி எக்ஸசைஸே குறைஞ்சிருச்சு. நைட்ல செடன்டரி லைஃப், நிறைய பேர் கம்ப்யூட்டர் வேலை செய்யறோம், உட்காந்து இருக்கு. அதனால யாருமே ஆபீஸ் ஒரு 5 நிமிஷம் நடந்தா போதுங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு 60% பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா கார்ல போறது, லிப்ட்ல போறது, எங்கேயுமே நடக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதை நம்மளே ஞாபகப்படுத்தி செஞ்சாதான் பரதா பண்ண முடியுங்க.